பீகார் கிபி 427ஆம் ஆண்டு உலகின் முதல் உறைவிட பல்கலைக்கழகமான நாலந்தாவை உருவாக்கி உலகிற்கே முன்மாதிரியாக விளங்கிய மாநிலம். இன்றோ கல்வி, பொருளாதாரம், சமூக நல குறியீடு என வளர்ச்சியின் ஒவ்வொரு அளவீட்டிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களை விட பல மடங்கு பின்தங்கியுள்ளது. வடக்கே நேபாளம், தெற்கே ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கம், வடக்கே உத்தரப்பிரதேசம் என 4 பக்கமும் நிலங்களால் சூழப்பட்டிருக்கும் இந்நிலம் இந்திய அரசியலில் இன்றியமையாதது. கடந்த 2000ஆவது ஆண்டு பீகார் மாநிலத்தில் இருந்து ஜார்க்கண்ட் பிரிக்கப்பட்டு பீகாரின் எல்லைகள் வகுக்கப்பட்டன. தற்போது 40 மக்களவை தொகுதிகளுடன் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட 3வது மிகப்பெரிய மாநிலமாக உள்ளது பீகார். இந்திய விடுதலைக்கு பின் 1980ஆம் ஆண்டின் பிற்பகுதி வரை பீகாரில் காங்கிரசின் ஆதிக்கமே நீடித்திருந்தாலும் அக்கட்சியின் வீழ்ச்சிக்கான விதை 1970ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலே தூவப்பட்டு விட்டது. இந்திரா காந்தியின் எமர்ஜென்சிக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் தொடங்கிய பீகார் மூவ்மெண்ட் அல்லது ஜேபி மூவ்மெண்ட் தான் அந்த விதை. இதில் தங்களை இணைத்துக் கொண்டதன் மூலமாக இளம் தலைவர்களான லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார் போன்றோர் தீவிர அரசியல் நோக்கி நகரத் தொடங்கினர். ஆரம்பத்தில் 10ஓடு 11ஆக இருந்த இவர்களை சுற்றித்தான் தற்போது பீகார் அரசியல் களம் சுழல்கிறது. ஜேபி இயக்கம் ஏற்படுத்திய தாக்கம் பீகாரில் காங்கிரஸ் ஆட்சியை துடைத்து எறிந்துவிட்டு கர்பூரி தாக்கூரை முதலமைச்சராக்கியது. ஆட்சிக்கு வந்த பிறகு 1978ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார் கர்பூரி தாக்கூர். இதனால் ஜனதா கட்சியில் ஏற்பட்ட பிளவு ஆட்சி கவிழ காரணமானது. ஜனதா கட்சியின் ராம் சுந்தர் தாஸ் முதலமைச்சராக்கப்பட்டார். கர்பூரி தாக்கூர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு சட்டம் மெல்ல மெல்ல நீர்த்து போகுமாறு செய்யப்பட்டது. அரசு வேலைகளில் உயர்சாதி இந்துக்களின் ஆதிக்கம் அதிகரித்தது. இதன் விளைவால் ஜனதா தளம் சிதறுண்டு பல துண்டுகளானது. இது காங்கிரசுக்கு தோதாக அமைந்தது. 1980இல் தொடங்கிய காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கம் 1989ஆம் ஆண்டு வரை எந்த இடையூறுமின்றி தொடர்ந்தது. காங்கிரசுக்கு உயர்சாதியினரும் முஸ்லிம்களும் ஆதரவளித்து ஆட்சி கட்டிலில் இருந்து இறங்காமல் பார்த்து கொண்டனர். ஆனால் 1989ஆம் ஆண்டு நடந்த பகல்பூர் வன்முறைக்கு பிறகு முஸ்லிம் மக்களின் ஆதரவை இழந்தது காங்கிரஸ் கட்சி. இதுபோக தொடர்ந்து அரங்கேறிய கலவரங்களும் வன்முறைகளும் மக்கள் மத்தியில் காங்கிரசுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கியது. இதனால் 1984 மக்களவை தேர்தலில் மொத்தமுள்ள 54 தொகுதிகளில் 48 தொகுதிகளை கைப்பற்றிய காங்கிரஸ் 1989ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வெறும் 4 தொகுதிகளைத்தான் கைப்பற்ற முடிந்தது. இதேபோல 1985ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 324 தொகுதிகளில் 196 தொகுதியில் வென்ற காங்கிரஸ் 1990இல் நடந்த தேர்தலில் வெறும் 71 தொகுதிகளில் வென்று ஆட்சியை இழந்தது. 1995க்கு பின் நடந்த எந்த ஒரு தேர்தலிலும் 30 தொகுதிகளை கூட கைப்பற்ற முடியாமல் திணறியது காங்கிரஸ். இதற்கு பிறகுதான் லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார் மற்றும் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோர் பீகாரின் மிகப்பெரிய தலைவர்களாக உருவாக்கினர். ஜனதா கட்சியில் இருந்து விலகிய இவர்கள் மூவரும் ஆளுக்கொரு கட்சியை தொடங்கினர். ஏற்கனவே 1990இல் ஜனதா தளம் காங்கிரஸை வீழ்த்திய போதே முதலமைச்சராக இருந்தார் லல்லு பிரசாத் யாதவ். பகல்பூர் வன்முறைக்கு பின் அவருக்கு முஸ்லிம்களின் ஆதரவு அதிகரித்ததே இதற்கு காரணம். இதுபோக அத்வானியின் ரத யாத்திரை பீகாரில் நுழைந்த போது என் ஆட்சியை கவிழ்ந்தாலும் கலவரக்காரர்களை அனுமதிக்க மாட்டேன் என முழங்கி அத்வானியை கைது செய்தது முஸ்லிம் மக்களின் ஆதரவை மேலும் வலுப்படுத்தியது. மேலும் பீகாரில் கிட்டத்தட்ட 14 விழுக்காடு உள்ள யாதவ சமூக மக்களின் ஆதரவையும் பெற்று சாமானிய மக்களின் தலைவராக உருவெடுத்தார் லல்லு பிரசாத் யாதவ். இதனால் ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு யாதவ்களின் கட்சி என்ற பெயரும் உருவானது. ஆனால் மாட்டுத் தீவன ஊழல் காரணமாக லல்லு பிரசாத் யாதவ் பதவி விலக நேரிட்டது. மனைவி ராப்ரி தேவியை முதலமைச்சராக்கி மறைமுகமாக ஆட்சியை வசப்படுத்த நினைத்த லல்லுவுக்கு கட்சிக்குள் எதிர்ப்பு கிளம்பியது. ஜனதா கட்சி உடைந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் உருவானது. புது கட்சி தொடங்கினாலும் லல்லு பிரசாத் யாதவால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. இதனால் 2004ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து வென்று மத்தியில் ரயில்வே துறை அமைச்சரானார் லல்லு பிரசாத் யாதவ். அவரது ஆட்சியில் ரயில்வே துறை கண்ட வளர்ச்சியும் மாற்றமும் இன்று வரை பலருக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக இருக்கிறது. தற்போது மகன் தேஜஸ்வியின் பொறுப்பில் கட்சியை விட்டிருக்கிறார் லல்லு பிரசாத். ஐக்கிய ஜனதா தள கூட்டணியில் துணை முதல்வராக பதவி வகித்த தேஜஸ்வி தற்போது பீகாரில் 2ஆம் தலைமுறை தலைவராகவும் உயர்ந்திருக்கிறார். 2000ஆம் ஆண்டு ஜனதா கட்சியில் இருந்து விலகிய ராம்விலாஸ் பாஸ்வான் லோக் ஜன்சக்தி கட்சியை தொடங்கினார். தலித்களின் குறிப்பிட்ட பிரிவினர் ராம்விலாஸ் பாஸ்வானின் வாக்கு வங்கியாக இருந்தனர். ஆனால் அது பீகாரில் ஆட்சி அமைக்க போதுமானதாக இல்லை. இதுவரையில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அதிகபட்சம் 10 தொகுதிகளையும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிகபட்சம் 6 தொகுதியையுமே இவரது கட்சியால் வெற்றி பெற முடிந்தது. இதனால்
தேசிய அளவில் செல்வாக்குமிக்க தலைவராக விளங்கியதோடு பல்வேறு துறைகளில் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார் ராம்விலாஸ் பஸ்வான். ராம்விலாஸ் பஸ்வான் இறந்த பிறகு அவருடைய மகன் கட்சியை வழி நடத்தினார். சமீபத்தில் இக்கட்சியும் இரண்டாக உடைந்து பலவீனமடைந்திருக்கிறது. ஜனதா தளத்தில் இருந்து பிரிந்து தவிர்க்க முடியாத தலைவராக உருமாறியவர்களில் வரிசையில் முக்கியமானவர் நிதிஷ்குமார். 1994 ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உடன் இணைந்து சமதா கட்சியை ஆரம்பித்த நிதிஷ்குமார் பின்னர் அந்த கட்சியின் ஒரு பகுதியை ஜனதா தளுடன் இணைத்து 2003 ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை உருவாக்கினார். குர்மி சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பட்டியலினத்தில் ஒரு பிரிவினர் ஐக்கிய ஜனதா தளின் வாக்கு வங்கியாக மாறினர். ஜனதா தளம் கட்சி சிதறுண்டதாலும் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரிந்ததாலும் பீகாரில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டது. இதனால் 2005ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வென்று முதலமைச்சரானார். நேரத்திற்கு தகுந்தார் போல கூட்டணியை மாற்றினாலும் தன் முதல்வர் பதவி மாறிவிடக் கூடாது என்கிற குறிக்கோளோடு செயல்படுகிறார் நிதிஷ்குமார். 2014ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய நிதிஷ்குமார் 2015 ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் வென்று முதல்வரானார். 2017ஆம் ஆண்டு இந்த கூட்டணியில் இருந்து விலகி மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் நிதிஷ்குமார். பின்னர் மீண்டும் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி மகாகத்பந்தன் கூட்டணியில் இணைந்தவர் தற்போது இந்தியா கூட்டணியில் ஏற்பட்ட மனமுறிவால் மீண்டும் பாஜகவிடமே திரும்பி இருக்கிறார். நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகும் முன் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் பீகாரில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் பாஜக 32 தொகுதியிலும் இந்தியா கூட்டணி 8 தொகுதியிலும் வெல்லும் என முடிவுகள் வெளியாகின. நிதிஷின் தாவலுக்கு இதுவும் ஒரு காரணம் என கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பீகாரின் அரசியல் இனி பயணிக்க போகும் திசை என்ன? இழந்த பெருமையை மீட்டெடுக்குமா காங்கிரஸ்? தந்தையை போல அரியணை ஏறுவாரா தேஜஸ்வி யாதவ்? நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியால் யாருக்கு லாபம் என பீகாரை சுற்றிய கேள்விகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. வரும் மக்களவை தேர்தல் இதில் ஒரு சில கேள்விகளுக்கான பதிலையும் அதற்கு பின் பீகார் மக்கள் எடுக்க காத்திருக்கும் முடிவையும் முன்னறிவிக்கும் என எதிர்பார்க்கலாம்.